1999 விஜய் அண்ட் அஜித் மூவிஸ். இதுதான் இந்த வீடியோவோட டைட்டில் கண்டென்ட். மொத்தமாக 90s வந்த விஜய் அண்ட் அஜித் படங்கள் பற்றி சொல்லலாம், அல்லது 1999 வந்த மொத்த படங்கள் பற்றி சொல்லலாம். அது என்ன 1999 வெளிவந்த விஜய் அண்ட் அஜித் படங்கள் மட்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த காலகட்டத்தில், அதுவும் இந்த வருஷத்தில், இந்த இரு துருவங்களின் படங்கள் 90 கிட்ஸில் ஒருத்தனா எப்படியெல்லாம் சந்தோஷப்படுத்துச்சு, எனக்கு மட்டும் இல்லை எல்லா 90 கிட்ஸுக்குமே அழகான ஞாபகங்களாக இருந்திருக்கும். 1999 விஜய் அண்ட் அஜித் இருவருக்கும் சேர்த்து மொத்தம் 10 படங்கள் வெளியானது. அதில் அஜித் அவர்களுக்கு 6 படங்கள், விஜய் அவர்களுக்கு 4 படங்கள். என்னென்ன படங்கள்னு பார்த்துடலாம். அஜித் அவர்களுக்கு தொடரும், உன்னை தேடி, பாலி, ஆனந்த பூங்காற்றே, அமர்க்களம், நீ வருவாயென அப்படின்னு 6 படங்கள். விஜய் அவர்களுக்கு துள்ளாத மனமும் துள்ளும், என்றென்றும் காதல், நெஞ்சினிலே, மின்சார கண்ணா 4 படங்கள். இதில் ஃபர்ஸ்ட் அஜித் அவர்கள் படங்கள் பற்றி பார்த்துக்கலாம். தொடரும்னு ஒரு படம், எனக்கு தெரிஞ்சு ஒரு படம் அப்போல்லாம் ஒரு நல்ல வெற்றி படம்னா 100வது நாள் போஸ்டரை நிச்சயமாக நம்ம பார்க்கலாம். தியேட்டர்லையும் வெற்றிகரமாக 100 நாட்களை கடந்து ஓடிக்கிட்டு இருக்கும். படம் சுமார்னா 50 நாள் ஓடும். ஆனால் தொடரும் படம் 10 நாளில், அதிகபட்சம் 2 வாரத்தில் தியேட்டர்லேருந்து வெளியேறுச்சு. அப்படி ஒரு தோல்வியில் ஆரம்பித்த அந்த வருஷம் அஜித் அவர்கள் அடுத்தடுத்து வெற்றி படங்கள் தர ஆரம்பித்தார். அடுத்ததா உன்னை தேடி, குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி. அடுத்ததா வாலி படம். இந்த படம் தான் அஜித் அவரோட கெரியர்லேயே மிகச்சிறந்த நடிகர்னு பெயர் வாங்கி கொடுத்த படம். ஏன் இதுக்கு முன்னாடி அவர் வெற்றி படங்கள் கொடுக்கலையான்னு கேட்டால் கொடுத்தார். அழகான காதல் கதைகளில், வெற்றி படங்களில் நடித்தார். ஆனால் இந்த வாலி படம் கமல் அவர்களுக்கு பிறகு அழகும் திறமையும் ஒரு சேர நம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஹீரோ கிடைச்சிட்டான்னு எல்லாரையுமே நினைக்க வச்ச படம் இந்த வாலி படம். இதுக்கப்புறம் ஆனந்த பூங்காற்றே ஒரு நல்ல படம் கொடுத்தாலும், அடுத்ததாக அவருக்கு நடந்த விஷயம் அவரோட ஃபேன்ஸுக்கும் என்றைக்குமே அது ஒரு ஸ்வீட் மெமரிஸ் தான். அது என்னென்னா, அதை சொல்கிறதுக்கு முன்னாடி அப்படியே இந்த காலகட்டத்துக்கு வருவோம். ஒரு படம் வெளியாகிறதுக்காக ரசிகரோட காத்திருப்பு இருக்கே, அந்த படத்தோட அப்டேட் எப்போ வரும், அடுத்து ஃபர்ஸ்ட் லுக் எப்போ வரும், அடுத்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்போ வரும், அடுத்து டீசர், அதுக்கப்புறம் ட்ரைலர், இப்படி காத்து காத்து எதிர்பார்த்து கண்கள் பூத்திருக்கிற அந்த ரசிகர்களுக்கு இன்றைக்கி ஒரு படம், நாளைக்கு ஒரு படம் அப்படின்னு தன்னோட அபிமான நடிகரோட படங்கள் அடுத்தடுத்து வெளிவந்தால் அந்த ரசிகரோட மனசு எவ்வளோ சந்தோஷப்படும். ஆனால் 1999 நடந்தது. ஆகஸ்ட் 13 அமர்க்களம், ஆகஸ்ட் 14 நீ வருவாயென. அதுலேயும் அடுத்தடுத்த வெற்றி படங்களாக ரசிகர்களை சந்தோஷத்தில் தெக்குமுக்காட வச்சார். கிழமை கூட சாட்டர்டே சண்டே அப்படிங்கிற மாதிரி ஒரு வீக்கெண்டுன்னு நினைக்கிறேன். அவரோட ஃபேன்ஸுக்கு அந்த வீக்கெண்டு எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். விஜய் அவர்களோட படங்கள் இந்த 1999 முதல்ல வந்த படம் துள்ளாத மனமும் துள்ளும். பொதுவாக அந்த டைமில் பார்த்தோம்னா படத்தோட வெற்றி தோல்விங்கிறது மக்கள் ஆதரவோட எத்தனை நாட்கள் தியேட்டரில் ஓடுதுங்கிற அந்த நாள் கணக்கு தான். இன்றைக்கி மாதிரி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனுங்கிறதெல்லாம் அப்போ பார்க்குறது கிடையாது. அந்த விதத்தில் இந்த துள்ளாத மனமும் துள்ளும் படம் 175 நாள் தாண்டி ஓடி மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அப்போ இந்த படம் சில்வர் ஜூப்ளி என்ற ஒரு பெரிய வெற்றி, அதாவது 25 வாரங்கள் தொடர்ந்து ஓடின படங்கள் சில்வர் ஜூப்ளி படம்னு சொல்லுவோம். அப்படி மிகப்பெரிய வெற்றியில் ஆரம்பித்த விஜய் அவர்கள் அடுத்த படம் என்றென்றும் காதல் முந்தைய படத்தை விட ஓரளவு வெற்றி படமாக அமைந்தது. அடுத்த படம் நெஞ்சினிலை படம். இளைஞர்களுக்கு நல்ல சமூக கருத்துக்களை சொன்னாலும் இது சுமாரான படமாகவே இருந்தது. மின்சார கண்ணா அதைவிட சுமாரான படமாக, கிட்டத்தட்ட ஒரு தோல்வி படமாக அமைந்தது. இந்த 1999 அஜித் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் வெற்றி தோல்வி பட வரிசைகள் இருவருக்கும் நேரெதிராக அமைந்தது. இதை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. அதுக்கு முன்னாடி விஜய் அண்ட் அஜித் இவங்க 2 பேரோட சினிமா ஜேர்னிங்கிறத தாண்டி இந்த 1999 இவங்களோட ரியல் லைஃப்லையும் இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்ஸ் இந்த வருஷத்தில் நடந்துச்சுன்னு சொல்லலாம். அதாவது விஜய் அவர்கள் தன் வாழ்க்கை துணையை கரம் பிடித்த வருடம் இந்த வருடம் தான். ஆகஸ்ட் 25 விஜய் அவர்களுக்கு திருமணம் நடந்தது. அதுபோல் அஜித் அவர்களுக்கும் ஷாலினி அவர்களுக்கும் காதல் மலர்ந்த வருடம் இந்த 1999 தான். சின்ன வயசுலேயே ஷாலினி அவர்கள் ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது கூட்டத்தில் ஷூட்டிங் பார்க்குற ஒரு ஆளாக அஜித் அவர்கள் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த டைமில் அப்போ நினச்சி பார்க்கல இவங்க தான் தன்னோட லைஃப் பார்ட்னராக வரப்போகிறாங்கன்னு அஜித் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்திருக்கார். இப்படி விஜய் அண்ட் அஜித் இருவருக்குமே ஸ்வீட் மெமரிஸாக இந்த 1999 இருந்திருக்கு. ஓகே, ஃபைனலாக ஒரு விஷயம், இந்த வருஷத்தில் இவங்க 2 பேரோட வெற்றி தோல்விகள் பார்த்தோம். இந்த 2 பேர்கிட்டையும் நான் மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்ட விஷயங்கள் பற்றி சொல்லலான் இருக்கேன். அதாவது இந்த வருஷத்தில் அஜித் அவர்கள் தொடரும்னு ஒரு சாதாரணமாக மக்கள் ஆதரவு பெறாத ஒரு படத்தில் நடித்தவர்
இந்த வருஷத்திலேயே மிகச்சிறந்த நடிகர்னு பெயர் எடுத்து அதிக படம் நடித்த ஹீரோன்னு பெயர் எடுத்து அடுத்தடுத்த நாட்களில் 2 படங்கள் கொடுத்து ரசிகர்களோட பெரிய ஆதரவை பெற்றார் அஜித் அவர்கள். இதோட விடாமுயற்சியா அடுத்தடுத்த வருடங்களில் அவர் கலைக்கு கொடுத்த அர்ப்பணிப்புங்கிறது கமல் அவர்கள் தன்னை கலைக்காக அர்ப்பணித்ததற்கு ஈடானதுன்னு நிச்சயமா சொல்லலாம். விஜய் அவர்கள் துல்லாத மனம் துள்ளும் மிகப்பெரிய வெற்றி படம். எப்படிப்பட்ட வெற்றினா ஹாட்ரிக் சில்வர் ஜூப்ளின்னு சொல்லலாம். பூவே உனக்காக காதலுக்கு மரியாதைன்னு அதற்கு முந்தைய வருடங்களில் கொடுத்தாரு. அதன் பிறகு துல்லாத மனம் துள்ளும் படம் ஒரு ஹாட்ரிக் சில்வர் ஜூப்ளி படமாக இந்த வருஷத்தில் அவருக்கு அமைஞ்சது. அதுக்கப்புறம் சுமாரான வெற்றி, ஓரளவு வெற்றி, ஃப்ளாப்னு அப்படிப்பட்ட ஒரு டவுன்ஃபால் ஆகிற மாதிரியான ஸ்டேஜில் நடிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த டைமில். இதில் பத்திரிகைகளில் வேறு அப்போது அவர் கல்யாணமான டைம் அப்படிங்கிறதுனால நிறைய ஹீரோக்கள் கல்யாணம் முடிஞ்சிட்டா ஃபீல்ட் அவுட் ஆயிடுவாங்க அப்படிங்கிற விஜய் சாடுற மாதிரியான கேள்விகள் வேறு வந்தது. இதையெல்லாம் தாண்டி தோல்வி படமானாலும் வெற்றி படமானாலும் அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ட், அந்த சுறுசுறுப்பான நடிப்பாகட்டும், காமெடி சென்ஸ் ஆகட்டும், டான்ஸ் ஆகட்டும், ரொமான்ஸ் ஆகட்டும், ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும், அவரோட எனர்ஜெட்டிக் லெவல் வேறு லெவல்னு தான் சொல்லணும். அந்த ஒரு டெடிக்கேஷன் தான் அவரை இன்றைக்கும் நம்பர் 1 ஹீரோவாக ஆக்கியிருக்கு. இதில் இவங்க 2 பேரோட டைலாக்கை சொல்லி இந்த வீடியோ நிறைவு செய்யலான் இருக்கேன். அஜித் அவர்கள் சொல்லியிருப்பார் ஒரு படத்தில், நான் இறங்கி போகிறவன் இல்லை ஏறி போகிறவன் அப்படின்னு. அந்த ஒரு டைலாகும் விஜய் அவர்கள் ஒரு படத்தில் சொல்லியிருப்பார், வாழ்க்கைங்கிறது ஜெயிக்கிறதுக்கோ தோக்குறதுக்கோ இல்லை, வாழ்கிறதுக்கு என்ற விஜய் அவரோட டைலாக்கையும் சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.